நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி மாதா பேராலயத்தில் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ள நிலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மூர்த்தி வழங்க கேட்கலாம். மூர்த்தி, வேளாங்கண்ணி ஆலயத்தில் செய்யப்பட்டிருக்கூடிய ஏற்பாடுகள் குறித்தும் அங்கு வரக்கூடிய மக்களுக்கான வசதிகள் குறித்தும் சொல்லுங்க. வணக்கம் சரவணன். கீழ்திசை நாடுகளின் புனித லூர்து நகரம் என அழைக்கப்படும் பெருமைக்குரிய வேளாங்கண்ணி பேராலயத்தின் ஆண்டு பெருவிழா ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி 10 நாட்கள் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டிற்கான திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்குகிறது. முன்னதாக புனித ஆரோக்கிய மாதா உருவம் பொறிக்கப்பட்ட கொடி ஆலயத்திலிருந்து ஊர்வலமாக கடற்கரை சாலை, ஆரிய நாட்டு தெரு வழியாக கொடி பேராலயம் வந்தடையும். அப்போது அங்கு திரண்டு நிற்கும் லட்சக்கணக்கான பக்தர்கள் மரியை வாழ்க, ஆவே மரியா என விண்ணை முட்டும் அளவிற்கு கோஷம் எழுப்புவர். முக்கிய வீதிகள் வழியே எடுத்து வரப்பட்ட பின்னர் ஆலயத்தை வந்தடைந்த பின்னர் கொடியை தஞ்சை மறைமாவட்ட ஆயர் சகாயராஜ் புனிதம் செய்து வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து சிறப்பு திருப்பலி செய்து கொடியேற்ற நிகழ்வு நடைபெறுகிறது. கொடி உச்சியை அடைந்ததும் ஒரே நேரத்தில் ஆலயத்தின் விளக்குகள் ஏற்றப்பட்டு வண்ண பலூன்கள் பறக்க விடப்பட்டு வான வேடிக்கை நிகழ்ச்சி நடைபெறும். தற்பொழுது நடைபெற்று வரும் கொடியேற்ற நிகழ்ச்சியில் தமிழகம் மட்டுமின்றி இந்தியா முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பெரிய தேர்பவனி அடுத்த மாதம் 7ஆம் தேதி நடைபெறுகிறது. ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு 10 நாட்களும் நவநாள் ஜெபம், மாதா மன்றாட்டு, கூட்டுப்பாடல் திருப்பலி, நற்கருணை ஆசிர், கொங்கணி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம், இந்தி ஆகிய மொழிகளில் சிறப்பு திருப்பலிகள் நடைபெறும். பக்தர்களின் பாதுகாப்பிற்காக 3000க்கும் மேற்பட்ட காவலர்கள் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சரவணன். நாகை வேளாங்கண்ணி தேவாலயத்தில் நடைபெற்று வரும் ஆண்டு திருவிழா குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மூர்த்தி.